2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால் இங்கு வேற எந்த மொழி இங்கு பேசப்பட்டதற்கும் சான்றுகளே கிடைக்கலையே. பாலகிருஷ்ணன் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, சிந்துவெளி என்று சொன்னால் அதை என்னால் தமிழ்நாடு தமிழர் என்று சொல்ல முடியாது, அங்கு இருந்து திராவிடம் தான். ஏனென்றால் பிராகு போன்ற திராவிட மொழிகள் அங்கங்க பக்கத்தில் பேசப்படுகின்றன. பல மொழிகள் அங்க பேசப்படுவதனால அதை திராவிடம் என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதே நேரம் கீழடியில் வந்து கொண்டு இதை திராவிடம் என்று என்னால் சொல்ல முடியாது, இது தமிழ்நாடு தான். ஏன் இங்கே சொல்லி பாரு, ஏன் காங்கிரஸ் வரலாற்றிலேயே நம்ம வஉசியை தூக்கிட்டான்ல, அந்த தடையமே இல்லாம செஞ்சிட்டான்ல காங்கிரஸ் பேர் இயக்க வரலாற்று, இந்திய காங்கிரஸ் பேர் இயக்க வரலாற்றுல ஐயா வஉசி ஐயாவுக்கு இணையாக ஒருவரை நம்மால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈகம் செய்த பெரும் தமிழர் அவர். அவருடைய பேரே இல்லாம காங்கிரஸ் பேர் இயக்க வரலாறு எழுதிட்டானோல்ல, அது மாதிரி இந்திய வரலாறு அப்படிதான் எழுதப்பட்டது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் annaiStores.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. திராவிடம் என்ன செய்யறதுன்னா இதே மாதிரி தான், அதை திரித்து எனக்கு இப்ப அண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய என்னங்க இந்த சிந்துவெளி நாகரிக அறிவிப்பினுடைய 100ஆம் ஆண்டு 1924 என்று நினைக்கிறேன். 1924 சர் ஜான் மார்ஷல் என்பவர் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகத்தோடு ஒத்து போவது போல் தெரிகிறது அப்படின்னார். திராவிட நாகரிகம் கூட முழுசா சொல்லலை, திராவிட நாகரிகம் போல் அதோடு கொஞ்சம் ஒருமைப்பாடு ஒத்து போவது போல் தெரிகிறது அப்படின்னார். இப்போ போதும் போதாதுக்கு இப்போ ஒரு புது ஆய்வாளர் இங்கே தான் நம்ம வந்து தடம் புரண்டக்கூடாது. ஆமாம் ஐயா சொல்லிட்டார். பாலகிருஷ்ணன் என்பவர், அவர் ஆட்சி பணியில், இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர். இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்னால் என்னது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய திராவிட பண்பாட்டு அடிப்படைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் புத்தகம் இது எழுதுவதற்கு முன்னாடியே எங்களுடைய கல்லூரியில் ஒரு சொற்பொழிவுக்காக என்னுடைய நண்பர் நூலகர் அவர் அழைத்து வந்தார். நான்லாம் அப்படிலாம் அழைச்சிட்டு வர மாட்டேன், அவர் அழைச்சிட்டு வந்தார். நான் என்னால் மறுக்க முடியல. அப்போ இந்த நூல்லாம் எழுதலை. அப்போ வந்தவரே என்ன சொன்னார், பேசுகின்ற போது இமயமலையில் ஒரு வகை கடமா என்று சொல்லக்கூடிய ஒரு மான் கூட்டம், கடமா என்று கூடிய ஒரு கூட்டம், அது கவரிமா என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது பனிமலையில் இருப்பதனால அடர்த்தியான முடிகளோடு இருக்கும். அந்த முடி விழுந்து விட்டால் அந்த மானுக்கு உயிர் போய்விடும், அது நீண்ட நாள் வாழ முடியாது. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அண்ணா, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் சரிதான். இந்த கவரிமாவை முதல்ல நம்முடைய சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொன்னார், என்னமோ சொன்னார், நரந்தம் என்னும் ஒரு வகை புல்லை மேய்ந்து விட்டு அந்த கடமா தன்னுடைய பிணையோடு துஞ்சும் அப்படின்னு வரும் அந்த புறநானூற்று பாடல்ல. சரி, அவர் சொல்றாரு, இப்படி தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்கிற ஒரு புலவர் வட இமயத்தில் இருக்கக்கூடிய பனிமலையில் இருக்கக்கூடிய நரந்தம் என்ற ஒரு புல்வகையை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், கடமா என்ற அந்த மானை பற்றியும் சொல்லுகின்றார் என்று சொன்னால், நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் எல்லாம் அங்கிருந்து இங்கு வந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு போற போக்கில் ஒரு போடு போட்டார். அப்புறம் அவரை போகும்போது நான் விடலை, அவர் போகும்போது நம்ம விடலை. ஆக இவனை மாதிரி ஆட்கள் தான் நம்ம நாட்டுக்கு, நம்முடைய வரலாற்றுக்கு அடிப்படைக்கு உழைவிக்கிறான் அப்படின்னு நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ளு. அப்போவே நான் இந்த புத்தகம்லாம் வருவதற்கு முன்னாடியே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பே அது எதை மறுக்குது? நம்முடைய பழந்தமிழருடைய ஆய்வு கோட்பாடு, பாவாணருடைய ஆய்வு கோட்பாடான முக்கியமானது இல்லையா அது? தமிழனுடைய மாந்தனுடைய பிறந்த இடம் தென் தமிழகம், குமரி மலைப்பகுதி, குமரி கண்டம்.
இதற்கு அவர் சொல்லியல் அளவிலே தான், எட்டிமாலஜி சொல்லியல் அளவிலே தான் சான்றுகளை எல்லாம் தரவுகளை எல்லாம் சேர்த்து கொடுக்க முடியும். அவரிடம் என்ன பெரிய அகழ்வாராய்ச்சி துறையாக இருக்கிறது, அகழ்வாராய்ச்சி விற்பனர்கள் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய சொன்னார், சான்றுகள்லாம் சொன்னார், மறுக்க முடியாத சான்றுகள் சொன்னார். இப்போதும் கூட இங்கே இருக்கின்றவர்கள்லாம் தெரியும், சிலம்பை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை என்னன்னா, மிகப்பெரிய ஒரு வரலாற்று கலைக்களஞ்சியம் சிலம்பு. அது ஏதோ ஒரு காப்பியம் கதை என்று படிச்சிடக்கூடாது, அது ஒரு கதை இருக்கிறது. கதையினுடைய ஊடாலே அவர் இளங்கோவடிகள் நம்மிடையே பதிய வைக்கின்ற அல்லது ஆவணப்படுத்தி இருக்கின்ற தமிழர்களுடைய வாழ்வியல், பண்பாடு, கலை, வரலாறு இவற்றையெல்லாம் நம்ம வேற எந்த நாட்டு இலக்கியங்களையும் அதே மாதிரி பார்த்துட முடியாது. அவ்வளவு நுட்பமாக. ஆனால் ஒரு கதை வேணும். அந்த கதைக்கு கண்ணகியினுடைய காப்பி, அந்த கதையும் மிகச்சிறந்த கதை தான், முற்போக்கான கதை தான். அந்த கதையை எடுத்துக்கொண்டு சோழ நாடு தொடங்கி சேரநாடு வரை நம்முடைய 5 வகை நிலங்களுடைய மக்களுடைய வரலாறு, மக்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் அருமையாக நுட்பமாக பதிவு பண்ணுகிறார். என்னை பொறுத்தவரை அது ஒரு டாக்குமெண்ட் பிக்சர், அது ஒரு ஆவணப்படம். அது அப்படிதான் படிக்கணும். அந்த காலத்தில் அவருக்கு இந்த மாதிரி கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த புகைப்பட கருவியெல்லாம் இல்லை. அதனால் அவர் என்ன செய்றாரு, வார்த்தைகளால் படம் பிடித்து காட்டுகிறார். அவர் கூட இந்த குமரி கண்ட கோட்பாட்டுக்கு சான்றாக ஒரு சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் தெரியும். குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, எதோடு சேர்ந்து பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. அவன் என்ன செய்யறான், கோவலன் கண்ணிக்கு போகும்போது எதிரில் ஒரு பார்ப்பனர் வருகின்றான். இங்கே எங்கிருந்து வருகிறீர்கள், 2 பேரும் உரையாடுகிறார்கள். நான் மதுரையிலேருந்து தான் வருகிறேன், பாண்டியனை பார்த்துக்கிட்டு வருகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எப்படிப்பட்ட பாண்டியன் மரபுன்னா அந்த மரபை உயர்த்தி சொல்கிறான். ஒரு காலத்திலே மதுரை பகுதி, மதுரையின் தென்மதுரை பகுதியெல்லாம் கடலிலே மூழ்கி பகுருளி ஆற்றோட பன்மொழி அடக்கமும் எல்லாம் குமரி கொடுங்கடல் கொண்ட பிறகு கங்கையும் வடநாட்டையும் கைப்பற்றி தன்னுடைய மக்களுக்கு நிலமாக கொடுத்த. அப்போ தெற்கே இருந்து மக்கள் வடக்கு நோக்கி வந்து, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால் இங்கு வேற எந்த மொழி இங்கு பேசப்பட்டதற்கும் சான்றுகளே கிடைக்கலையே நமக்கு. ஏதோ இருந்தால் சொல்லும். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்பட்ட வழக்கில் இருந்த மொழிகளாக எந்த மொழியும் இல்லையே. அப்போ என்ன இருந்தது, தமிழ் மொழி மட்டும்தானே இருந்தது. அப்போ தமிழ் தானே பேசியிருப்பார்கள். அவர்களை இந்த மன்னன் அப்படி செய்தான் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். அதனால நமக்கு பழந்தமிழ் பாடல்களை எல்லாம் அவர்களெல்லாம் பழந்தமிழர்களெல்லாம் மிகையாக எதையுமே கற்பனை செய்யவில்லை. அது அகநானூறாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், கலித்தொகையாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப மிகையான சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ப முடியாத கதைகளாக எதையும் சொல்லவில்லை. கண்ணகி வரலாற்றில் ஒரு இடம் வருகிறது, மதுரை எரித்தால் என்ற ஒரு இடம். அது கொஞ்சம் நம்மால் அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஏன், பாண்டிய மன்னனே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அப்படியே இதிலிருந்து விழுந்து இறந்தான் என்று சொன்னார். அதையும் நம்மளால் நம்ப முடியல. அதுவுமே ஒரு சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கை இகந்த ஒரு நிகழ்ச்சி போல தானே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிக்கான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நீதிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தான் என்னாத நம்மளால் நம்ப முடியல. அதனால இப்படிப்பட்ட அந்த சார் ஜான் மார்ஷலுடைய இந்த 100ஆம் ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. கொண்டாடி விட்டு அதில் என்ன சொல்கிறாங்க, திராவிட பண்பாடு, திராவிடம். அப்போ கீழடி என்று வருகின்ற போது அங்கே அதிகமாக சொல்ல முடியல. இல்லை, இதை பற்றி நம்முடைய விருதான் பாலகிருஷ்ணன் தான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. சிந்துவெளி என்று சொன்னால் அதை என்னால் தமிழ்நாடு தமிழர் என்று சொல்ல முடியாது. அங்கு இருந்து திராவிடம் தான். ஏனென்றால் பிராகு போன்ற திராவிட மொழிகள் அங்கே பக்கத்தில் பேசப்படுகின்றன. பல மொழிகள் அங்கே பேசப்படுவதனால அதை திராவிடம் என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதே நேரம் கீழடியில் வந்து கொண்டு இதை திராவிடம் என்று என்னால் சொல்ல முடியாது. இது தமிழ்நாடு தான். ஏன் இங்கேயும் சொல்லிப்பாரு, சொல்ல இது திராவிடம் என்று தான் சொல்லிப்பாரு. கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி சொல்றாப்புல. அதுக்கடுத்து பொலிட்டிக்கலி அரசியல் நிலையில நான் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறேன். திராவிடம் என்பது எல்லோருக்குமான ஒரு வழக்கமான அந்த விளக்கம். அப்ப என்ன சொல்றாங்க, திராவிடம் என்பது எல்லோருக்குமான சமமான, எல்லோருக்கும் எல்லாம் என்று. அதனால
ஏதோ ஒன்று இரும்பு காலம் இங்கிருந்து தான் நம்ம வரலாறு தோன்றியது, இரும்பு வரலாறு என்று அவர் சொன்னதுனால நம்ம ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைந்திட வேண்டாம். அவர் ஒன்று மட்டும் வெளிப்படையாக சொல்லி கொண்டு தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன அரசு என்றால் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் என்று பொது வெளியிலே சொல்லி நம்மிடம் வாக்கு நம்முடைய மக்களை ஏமாற்ற முடியும் என்று சொன்னால், இன்னும் கூட அந்த திராவிடம் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஏமாற்ற முடியும் என்று சொன்னால், அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்வார்கள். இந்த திராவிடம் என்ற சொல்லாட்சியை சுக்கு நூறாக கிழித்து அது தமிழர்களுக்கானதல்ல, தமிழை குறிக்காது, அது ஆதிசங்கரர் சொன்னது, அதற்கு முன்னாடி கௌடல்யருடைய அர்த்தசாஸ்திரத்தில் இருந்தது, இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சு போத ஒரு செய்தியாக போச்சு. இது காரணம் அந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கிறோம், திராவிடத்தை பற்றி அந்த அளவுக்கு பேசியிருக்கிறோம். அதில் புதுசாக எந்த ஒரு புது கண்டுபிடிப்பையும் சொல்லிட முடியாது. 1784 அது முக்கியமான ஒரு காலகட்டம் வரலாற்றில். நம்முடைய இந்திய வரலாறு எழுதப்படுகிறது. சர் வில்லியம் ஜோன்ஸ் பேர்லாம் நினைவு வச்சிருப்பீங்க இல்லையா? சர் வில்லியம் ஜோன்ஸு, அவருக்கு உறுதுணையாக வங்கதேசத்து பிராமணர்கள், இந்திய பிராமணர்கள், அந்த சர் வில்லியம் ஜோன்ஸுக்கு இந்த பிராமணர்கள்லாம் சொல்ல 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 எழுதப்பட்டது தான் இந்திய வரலாறு. அந்த இந்திய வரலாறுல தமிழகம், தமிழருடைய தனித்தன்மைகள், வீரம் முதலானவைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும் என்பதால் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏன் காங்கிரஸ் வரலாற்றிலேயே நம்ம வஉசியை தூக்கிட்டான்ல, அந்த தடயமே இல்லாமல் செஞ்சிட்டான்ல. காங்கிரஸ் பேர் இயக்க வரலாற்று, இந்திய காங்கிரஸ் பேர் இயக்க வரலாற்றில் ஐயா வஉசி ஐயாவுக்கு இணையாக ஒருவரை நம்மால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈகம் செய்த பெரும் தமிழர் அவர். அவருடைய பேரே இல்லாமல் காங்கிரஸ் பேர் இயக்க வரலாறு எழுதிட்டானோல்ல, அதுமாதிரி இந்திய வரலாறு அப்படி தான் எழுதப்பட்டது. இங்கிருந்தோ வந்த வெள்ளையன், நம்மை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்திய வெள்ளையன், இங்கே இருக்கின்ற நம்முடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிராமணர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்த சதிதான் நம்முடைய இந்திய வரலாறு. இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னைஸ்டோர்ஸ்.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்.